முந்தின நாள் நைட்டே ராகி தோசைக்கு மாவாட்டி வச்சுருந்தேன். காலையில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பொங்கியிருந்தது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொய்யாப்பழம் தான் கேட்டிருந்தா, ஸோ அதையே கட் பண்ணி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் நட்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட மார்னிங் ட்ரிங்க்குக்கு ஏபிசி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏபிசி பியூரி இந்த மாதிரி மோல்டில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுலேருந்து ஒரு 3 கியூப் ஆட் பண்ணி வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மெத்தடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வேறு டீடாக்ஸ் வேணும்னாலும் கருவேப்பிலை, ஆம்லா, இஞ்சி ஆட் பண்ணி கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஆகிற மாதிரியே பச்சை மொச்சை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஆட் பண்ணி தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் குழம்பு வச்சுருந்தேன். அண்ட் குழம்புல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டு சைமல்டேனியஸாக கொஞ்சம் வத்தலும் வறுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து நான் ராகி தோசை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது தான் மதியம் லஞ்சுக்கு எனக்கு எடுத்துக்கிறேன். அரிசி ஆட் பண்ணாமல் அரைக்கிறோமே எப்படி வரும்னு நினச்சேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், மெஷர்மெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கையோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.